முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்கான வீடமைப்பு திட்டம் பயனற்று போகும் நிலைமை உருவாகியுள்ளது. இதன் காரணத்தினால் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். A9 வீதியில் 231வது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்துள்ள பணிக்கண்குளம் அரசு உத்தியோகத்தர்களுக்கான வீட்டு திட்டமே இது. வீடமைப்பு பொறியியல் நிர்மாணத்துறை அமைச்சு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் அனுசரணையில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 50 அரசு உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்பட்டு வீடமைப்புக்காக அரை ஏக்கர் காணியும் வழங்கப்பட்டது. அத்துடன் 1 லட்சம் ரூபாய் மானியமாகவும் 2 லட்சம் ரூபாய் கடனாகவும் வழங்கப்பட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அவரும் குடியேறாத நிலையில் இந்த வீடுகள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் பணிக்கண்குளம் கிராமத்தில் 40 வருடங்களுக்கும் அதிகமாக வசித்து வரும் பலர் நிரந்தர வீடுகளின்றி அல்லலுறுகின்றனர். அந்த சமூக சீர்கேடான பிரச்சனையில் அந்த குடியிருப்புல நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த கிராமத்தில் யானைகள் கடும் மோசமான நிலப்பாட்டில் அந்த வீடு திட்டத்தில் யானைகள் அதிகரித்து காணப்படுகின்றது. இதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக அந்த கிராமத்து மக்கள் இருக்கின்றார்கள். இப்போ அந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் பல்வேறு கிராமங்களில் நல்ல திட்டங்கள் அமைஞ்சு நல்ல மாதிரி நடக்குது. ஆனால் எங்களோட கிராமத்தில் தம்மிடம் காணி உறுதிப்பத்திரங்கள் இல்லாத காரணத்தினால் வீட்டு திட்ட உதவிகள் வழங்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பணிக்கண்குளத்தில் இலவசமாக காணிகள் வழங்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளில் இவ்வாறு எவரும் வசிக்காமல் இருப்பது தமக்கு வேதனை அளிப்பதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். தங்கள் உத்தியோகத்தை பார்த்து அறுவாசி வீடு கட்டியா அறுவாசி கட்டாமலும் அறுவாசி பூசாமலும் இருக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவு முழுக்க இடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இது தவிர இந்த கிராம மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்றனர்.